கோலம் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல அப்படின்னா ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்கள். ஒரு சின்ன ஸ்டோரி மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சிங்க கூட்டத்திலேருந்து ஒரு குட்டி சிங்கம் தப்பிச்சு ஒரு ஆட்டு மந்தையில் போய் மாட்டிக்கிச்சு. போக வழி தெரியாத அந்த சிங்கக்குட்டி தன்னோட ஆட்டுக்குட்டிகளோட சேர்ந்து தன்னோட ஒரு ஆடு மாதிரி அது வாழ ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் ஒரு பெரிய சிங்கமாக வளர்ந்த பிறகு அதுக்கு சுபாவங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஒரு ஆடு மாதிரி தான் இருக்கும். தன்னோட ஒரு ஆட்டு புத்தி தான் இருக்கும். ஒரு தாழ்வு மனப்பான்மையோட அப்படியே தான் வளர்ந்துட்டே வருது. ஒரு நாள் அந்த ஆட்டு மந்தையை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு காட்டு நாய் வருது. சிங்கம்னு உடந்திருந்தா அதை ஈஸியாக விரட்டி அடிச்சிருக்க முடியும். ஆனால் அந்த சின்ன நாய்க்கு பயந்து இந்த சிங்கக்குட்டியும் சேர்ந்து அதோட ஆடுகளோட சேர்ந்து ஓடுது. இதே மாதிரி தான் மனுஷங்களும். நீங்கள் படிக்கிற எல்லா எக்ஸாம்ஸும் அப்படி தான் இருக்குது. பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்துக்காக பயந்து பின்வாங்கினீங்க அப்படின்னா இன்னொருத்தையும் சொல்கிறான் இது உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தையும் டிமோட்டிவ் பண்ணுறான். அந்த விஷயத்துக்காக நீங்கள் யோசிச்சாலோ அதெல்லாம் தாண்டி இன்னொருத்தையும் டிமோட்டிவ் பண்ணுறானோ இல்லையோ நீங்களே ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு மேலே பயந்துடுறீங்க. நம்மளால் இது பண்ண முடியாது, இது நம்மளுக்கு செய்ய லாய்க்கில்லை, நமக்கு இது யூஸ்லெஸ், நம்மளால் இதுக்கு ரொம்ப கஷ்டம். எல்லாருமே நிறைய பேர் இதை அட்டன் பண்ணி தோற்று தான் போயிருக்காங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸை நீங்கள் உள்ளே புட் பண்ண உங்களால் இதை கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வரவே முடியாது. இதுதான் கோலம் எஃபெக்ட் சொல்லுது. நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ அதுதான் உங்களை நிலைநிறுத்தும். அதனால் மறக்காமல் பாசிட்டிவான வேர்ட்ஸை மட்டும் சிந்திங்க, பாசிட்டிவான ஆட்களை மட்டும் கூட வச்சுக்கோங்க.